எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் இங்கே வந்து இந்த இனாகிரேஷனில் நான் பங்கெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இந்த ரிக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணிச்சு அப்படின்னு நான் அதை எதோட சேர்த்து பார்த்தேன்னா, ஒரு அம்மாவுடைய கேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டு என்ன வளர்ந்து எப்படி வளர்த்துனாங்கன்ற அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்போ அந்த பொண்ணு அப்படி வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனோடனே இதுதான் சாப்பிடணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் உட்காரணும், இந்த நேரம் நீ தூங்கணும் இப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பிள்ளையை கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ்லேயே அந்த பொண்ணோட வயிற்றுல அந்த குழந்தை வளரும். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த குழந்தைய வந்து இப்படி தான் தூக்கணும், இப்படி தான் வச்சுக்கணும், இங்கே தான் படுக்க வைக்கணும், குழந்தை இதை சாப்பிடணும், நீ இதை சாப்பிடணும், இந்த நேரம் தான் நீ பால் கொடுக்கணும் இப்படின்னு அந்த அம்மா தான் மறுபடியும் அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறமும் கைட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையும் எப்படி உட்காரணும், அந்த குழந்தை எதை எப்படி பிடிச்சிக்கணும், எப்படி சாப்பிடணும், தன்னால் அதை சாப்பிட கற்றுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு நான் சொல்கிறேன்னா இந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பாட்டி. ஸோ எனக்கு இந்த வண்ணம் கிளினிக் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணிச்சு அவங்க எனக்கு இதை விளக்கும் போது. ஏன்னா அது துவக்கத்துலேருந்தே ஒருத்தர்கிட்டையும் அவங்க ப்ரெக்னென்சி ஆகிறது போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கறது, அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஓகே நீங்கள் இந்த ட்ராக்ல இருக்கீங்க, நீங்கள் இந்த கைடன்ஸில் போகணும் அப்படின்னு அவங்கள ஒரு ட்ராக்ல கைட் பண்ணுறது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அந்த கைட் பண்ணும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் இந்த ஆஸ்பத்திரி போகணும், நீங்கள் அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படி சொல்லாமல் நீங்கள் இங்கே உட்காருங்க, நாங்களே யார் உங்களை பார்க்கணுமோ அவங்கள இப்போ இந்த ரூம் கூப்பிட்டு வரோன்ற மாதிரி அந்த டாக்டர் அங்கேயே வந்து அவங்கள பார்க்குற மாதிரியும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த ஆஸ்பத்திரி போகணும் அப்படி சொல்லாமல் அதையுமே நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நாங்களே வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லி. ஸோ அப்போ என்னன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு அம்மா, நம்ம கூடயே இருக்கிற அம்மா மட்டும்தானே அப்படி பண்ண முடியும். நம்ம வேற யாரும் வந்து நம்ம எல்லாம் அங்கங்கே போய் தேடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறதும் எந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு கண்டுபிடிச்சி போகிறதும் இந்த பயணம் இந்த கஷ்டம் அதெல்லாம் படாமல் நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் போதும், அவங்களே எல்லாம் நம்ம கைக்கே கொண்டு வந்துருவாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற மாதிரியே எனக்கு அவங்க சொன்ன விளக்கங்கள் எனக்கு அப்படி புரிஞ்சுது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல எல்லாமே நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் அதை யார்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும்னு தெரியாது, எந்த பிரச்சனைக்கு எங்கே போகணுன்னு தெரியாது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஆரம்பமே நீங்கள் ஆரம்பமே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய அந்த ப்ரெக்னென்சிங்கிற பயணத்தை ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி கொண்டு போகணும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு பூரா நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் உங்களை கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக அந்த பயணத்தில் கொண்டு போய் அருமையான ஒரு குழந்தைய நீங்கள் பெற்று உங்கள் கையில் அதை கொடுத்து லட்டு மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்ற வரைக்கும் நாங்கள் செய்யணுன்றதுக்கு ஒரு பெரிய டீம் அவங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த வண்ணம் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இதுதான் தேவை, எல்லாமே ஒரு இடத்துல எங்களை பத்திரமா பார்த்துப்பாங்க. இப்போ என்கிட்ட கேட்கும்போது இப்போ அவங்க அந்த பேஷண்ட் ரெபேக்கா பேஷண்ட் சொன்ன மாதிரி யார் கேட்டாலும் இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் அங்கே போங்க, அவங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்களாம், எல்லாமே பார்த்துக்கிறாங்களாம், அப்போ அங்கேயே போய் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு இடம் கிடச்சிருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ ஐ ரியலி விஷ் ஆல் த டாக்டர்ஸ் ஆல் தி பெஸ்ட். ஏன்னா ஒரு டாக்டர் ஆகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம், வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது. என்னுடைய பெண்கள் 2 பேருமே இப்போ டாக்டர்ஸு, அதில் கரெக்டாக இந்த டிபார்ட்மெண்ட்லேயே சூட் ஆகிற மாதிரி என் பெண்கள் இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அது ஒன்று சொல்லும் போதும் என்னுடைய பெரிய மகள் வந்து பீடியாட்ரிஷியன், என்னோட சின்ன மகள் வந்து கைனகாலஜிஸ்ட், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓ 2 டிபார்ட்மெண்ட் தான் இது பண்ணுறாங்களா அப்படின்னு, இந்த வண்ணம் கிளினிக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படிக்கும்போது என்ன பாடுபடுறாங்க இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் அதை பார்த்து ஒரு டாக்டர் எவ்வளோ கஷ்டம், ஒரு ஸ்டேஜும் படிப்பு எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு வந்து என்னுடைய சன்னின்லாம் வந்து கண் மருத்துவர், அவர் ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ அவர் இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்காரு. காலையில் கிளம்புறாரு, டிஃபன் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இப்போ கிளம்பணும், இல்லை என்னை திட்டுவாங்கன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் யோசித்தேன், திட்டுவாங்களா அப்படின்னு. பாருங்க எந்த ஸ்டேஜ்லையும் திட்டுவாங்கன்னு பயப்படுறாங்க பாருங்க. ஸோ அது மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரியல,
சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க கூட அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, எவ்வளோ பெரிய டாக்டர் திட்டுவாங்கன்னு பயந்து ஓடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு வேலை அவ்வளோ கஷ்டங்கிறது கண்ணால் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறவங்க, இவ்வளோ படிக்கிறவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, நம்பி அவங்க கிட்ட உட்காந்துக்கலான்ற ஃபீலெல்லாம் எனக்கு இப்போ இன்னும் நிறையா ஆயிடுச்சு. ஸோ ஐ ரியலி விஷ் ஆல் த டாக்டர்ஸ் காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய, ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதை தான் கைராசிங்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த ஆசீர்வாதம். ஸோ எல்லா டாக்டர்ஸ்க்கும் இந்த வண்ணம் கிளினிக்கில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கணும். அவங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழந்தை இறந்து போகிற பேரண்ட்ஸ்க்கு, கஷ்டங்கள் வரவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி அற்புதங்கள் செஞ்சு நிறைய தாய்மார்கள் அருமையாக குழந்தை பெற்றெடுத்து இதில் மன கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அதையும் இவங்க கவுன்சில் பண்ணி சமாதானம் பண்ணி பேசி சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்றது அதை விட பெரிய சந்தோஷம். நம்ம சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குன்னா அது பத்தாது. ட்ரீட்மெண்ட்னால மட்டும் எல்லாமே சால்வ் ஆகாது. மன நிம்மதி, நம்ம கொடுக்குற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கிடைக்கிற ரீஅஷூரன்ஸ், ஓ பரவாயில்ல அப்போ இப்படியெல்லாம் செய்வாங்க போல அப்படின்னு கொடுக்குற அந்த வார்த்தை, இதெல்லாமும் டாக்டர்ஸ்க்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க பேசுறதால பேஷண்ட்ஸ் அவங்க மேலே நம்பிக்கை வர்றது. ஸோ இந்த எல்லா அருளும் கடவுள் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் த டாக்டர்ஸ் ஆல் த பெஸ்ட். அண்ட் வண்ணம் கிளினிக் ஒரு பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆகி நிறைய பேருக்கு இதால் குழந்தை பிறந்து எல்லா இடத்துலையுமே உங்களை பற்றி பேசணும், அந்த வெற்றி நீங்கள் பல லெவலில் அடையணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ண மாதங்கி மேம்க்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம வந்திருக்கோமே அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்கணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச். Thank you. Morning everyone. Thank you for this wonderful opportunity to the Rainbow and Mrs. Mathangi ma'am to share my experience in my pregnancy, before pregnancy and after pregnancy. எனக்கு 2015 May month marriage ஆச்சு. After that 2016 I got conceived and after 6 months the pregnancy is going good only. After that 5th month scan பண்ணும்போது பேபிக்கு கிளிஃப் லிப் பேலட் இருக்கு, ஸோ நம்ம இதை அபார்ட் பண்ணணும், ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கு, ஸோ 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா பேபி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னேன். ஸோ ஓகே, நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸோட ஒப்பீனியன்ஸ் கேட்டோம். ஸோ நாங்கள் வேறு வழி இல்லாமல் அபார்ட் பண்ணிட்டோம் பேபியை. So it was around 21 weeks அப்போ. So 2016 again after 8 months நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மைண்ட் லெவலில் ரொம்ப பேபியே வேண்டாம், ஏன் இப்படி இருக்கு, ஜெனட்டிக், நிறைய டாக்டர்ஸ் சொன்னது என்னன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் நான் அது கொஞ்சமாக வெளியில் ஆஃப்டர் 8 monthsக்கு அப்புறம் again I got pregnant without knowing. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா conjoined twins இருந்தாங்க அங்கே. அதில் ஒரு பேபி நல்லா ஃபார்ம் ஆயிருந்தாங்க, ஒரு பேபி ஹாஃப் த ஃபார்ம் ஆயிருந்தாங்க. ஸோ ஒரு பேபிக்கு லெக் இல்லை, ஒரு ஹார்ட்ல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அகெயின் அடாப்சி பண்ணிடலாம் இதை அப்போ 11 weeks pregnancy. ஸோ இது நேச்சுரல் டெலிவரி பண்ணி அடாப்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதையும் அண்டர்கான் பண்ணி நேச்சுரலாக அதை டெலிவர் பண்ணி அந்த பேபியை அடாப்சி பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நான் மைண்ட் லெவலில் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. வெளியே சோஷியலில் வெளியே எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல, யாருமே என்ன ப்ராப்ளம் தெரியலேன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு பேபியே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு எங்கள் லைஃப் ஒரு 4 years. 2 years பேக் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டது ரெயின்போ போயேன், உனக்கு நல்ல சக்சஸ் ஆகும், ரெயின்போ போயேன், குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பிறக்க வச்சாங்க, அங்க போய் பாருன்னு நான் கேட்டது ரெயின்போ ஹாஸ்பிட்டல் பத்தி மட்டும்தான். சரி ஓகே, ஒரு கட்டத்துல என் ஃப்ரெண்ட் என்னை ரெஃபர் பண்ணான். அவளும் இங்கதான் டெலிவர் பண்ணா, மேம் தான் அவளுக்கு டெலிவர் பண்ணாங்க. 2 boys இப்ப இருக்காங்க அவளுக்கு. சரி ஓகே, போய்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் மேம் கிட்ட மாதங்கி மேம் தான் வேணும்னு சொல்லி நான் வந்தேன். ஆஃப்டர் தட் மேம் எங்களோட ஹிஸ்டரி எல்லாமே கேட்டாங்க. எந்த இடத்துலயுமே எனக்கு ஒரு
அவங்க கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வர 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 என்னோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு எனக்கு புரிய வச்சாங்க. நான் அவங்க கிட்ட வரும்போது சிவியர் பிசிஓஎஸ் ப்ராப்ளமா அண்டர் ப்ரெஷர்ல ஸ்ட்ரெஸ்ல வெயிட் அகெயின் அதிகமாகி நான் வந்தேன். அப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க. உனக்கு இதுதான் பிரச்சனை, உன்னோட பாடியை நீ டயட் பண்ணணும், நீ இதுதான் இப்படி சாப்பிடணும், மெடிசன். அப்பார்ட் ஃப்ரம் தட் மேம் எனக்கு என் உடம்ப பத்தி ஃபுல்லாவே புரிய வச்சாங்க. என்ன எனக்குள்ள இருக்கு, நான் எதை எடுத்துட்டு வெளியே போடணும், எதை நான் கேஷுவலா எடுத்துக்கணும், சோஷியல நான் வெளியே பப்ளிக்கா எப்படி நான் முதல்ல ஃபேஸ் பண்ணணும், எல்லாமே இப்பதான் உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்ற லெவல் வரைக்கும் நீ யோசி அப்படின்னு சொல்லி மேம் எனக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணாங்க. அப்படியே போயிட்டு தான் இருந்துச்சு 1 இயர். அப்போவே எனக்கு என்ன இது 1 இயர் ஆகுது, எதுவுமே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே, சரி ஓகே இனிமே மைண்ட் லெவல்ல நான் இன்னும் ரெடி பண்ணவே ஆரம்பிச்சேன். மேமும் எனக்கு அடுத்தது வர 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 இன்னுமே எனக்கு அந்த டயட் பத்தியும் இந்த பாசிட்டிவா ரிவ்யூஸ் கொடுத்துட்டே தான் வந்தாங்க. திடீர்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு பீரியட். இந்த லாஸ்ட் மே 2025 எனக்கு பீரியட் ஸ்கிப் ஆச்சு. அப்ப நான் உண்மையாவே பயந்தது என்னன்னா திருப்பியும் எனக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பார்த்தேன். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா நான் நினைச்ச மாதிரி நான் நேச்சுரல் கன்செப்ஷன் ஆனேன் அந்த இடத்துல. நிஜமா சொல்றேன், இது கண்டிப்பா டயட் அண்ட் மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமேனால எனக்கு கண்டிப்பா நேச்சுரல் கன்செப்ஷன் நான் நினைக்காத ஒன்று என் லைஃப்ல நடக்குமா, இல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் தான் போகணும், ஐவிஎஃப் தான் போகணும்னு நினைச்சிட்டு என் மைண்டுக்கு மேம் கொடுத்தது, இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் கைட் பண்ணது கொடுத்த கிஃப்ட் நேச்சுரல் கன்செப்ஷன் நான் கன்சீவ் ஆனேன். எல்லா என்னோட ஸ்கேன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இதுதான். இந்த குரோமோசோம் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டுமே மேம் எடுத்தாங்க. ஒவ்வொரு வாட்டி ஸ்கேனுக்கு நான் பயப்படுவேன். பட் ஆனா ஸ்கேன் ரூம் விட்டு வெளியே வரும்போது நான் ஹாப்பியா தான் வெளியே வந்தேன். Jan 2 நான் பாய் பேபி டெலிவரி பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெயின்போ. அண்ட் தேங்க்ஸ் டு மாதங்கி மேம். நான் இப்போ நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றதுனால இந்த ரெயின்போ ஹாஸ்பிட்டல் வந்து நானே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணேன், இந்த மேம் ரெஃபர் பண்ணேன், பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க. இதனால நான் என்ன இங்க பப்ளிக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரெயின்போல நமக்கு வெளியே நினைப்பாங்க ஃபெசிலிட்டி இல்லையே என்ன பண்றதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ரெயின்போல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. நீங்க இங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஜெனட்டிக்காவும் சரி, குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸும் சரி, என்ன பிரச்சனையும் முன்னாடியே கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பாசிட்டிவ் சக்சஸ்ஃபுல் பிரெக்னன்சில இந்த ஹாஸ்பிட்டலோட கண்டிப்பா வெளியே போக முடியும். ஸோ எல்லாரும் மேம் டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி தாய்மைன்றது வந்து ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை இப்ப நான் வந்து என் கையில பேபியோட நான் வச்சிட்டு இருக்கேன். இது நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். சார்பாக கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மார்னிங் ஷெட்யூலில் அவர் டாக்டர்ஸ் ஹவ் டேக் தேர் டைம் ஆஃப் டு பி ஹியர். சிறிது தாமதமானதற்கு ஊடக நண்பர்கள் பொறுத்திருப்பார்கள்னு நினைக்கிறேன். மேடம், தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்கள் ப்ரெசன்ஸ் ஹஸ் ஆடட் கிரேஸ் டு த ஈவென்ட் டுடே. தாய்மை ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு வரம், கனவு, தவம், முழுமை, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், மகிழ்ச்சி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த தாய்மைக்கான பயணம் எல்லாருக்கும் இனிமையான சுகமான பயணமாக இருக்கான்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ். பட் சில பெண்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பயணம் தடைப்பட்டு போகுது. முழுமையடையாத இப்பயணம் அப்பெண்ணிற்கு குடிக்கக்கூடிய வலியும் வேதனையும் ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த காலத்தில் இவ்வளோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, அவேர்னஸும் இல்லை. நிறைய ப்ரெக்னன்சிஸ் குழந்தை மூவ் ஆன பிறகு தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. பட் இந்த காலத்தில் விமன் ஆர் வெல் எஜுகேட்டட், facilities are available, they want to investigate early, and once it becomes a failure pregnancy, it is putting extreme stress on the women. So she puts the blame on herself, she is feeling guilty, she is searching for reason. இதால ஆயிருக்குமோ அதால ஆயிருக்குமோ, என்னால் ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியுமோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவங்கள ரொம்ப பாதிக்குது. ஸோ ஒரு தோல்வியே இவ்வளோ வழியை கொடுக்கும் பொழுது திரும்பவும் அவங்க அந்த பயணத்துக்கு ரெடியாகி என்டர் ஆகி திரும்பவும் அந்த ஜேர்னியில் மறுபடியும் தடங்கள், மறுபடியும் தோல்விங்கிறது இட்ஸ் ரியலி டேக்கிங் வெரி டஃப் டோல் ஆன் ஹர். ஸோ உடல் அளவிலும் மனதளவிலும் சமூகத்தின் ப்ரெஷர் காரணமாகவும் ரொம்ப நொந்து போய் தான் அவங்க வந்து எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் ஃபர்தர் ஜேர்னிக்காக வராங்க. ஸோ ஷீ இஸ் நாட் ஒன்லி அஃபெக்டட் ஃபிசிக்கலி, மென்டலி, பட் ஆல்சோ பை தி சோஷியல் ப்ரெஷர். Whatsoever position she has achieved in this society, unfortunately she is still judged by her success in her marriage life and her pregnancy. ஸோ அவங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருப்பாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். எங்ககிட்ட வந்து கேட்பாங்க, மேடம் என்னால் இந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, நான் வேலையை விட்டுடுறேன், வேலையை விட்டுட்டு நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு இதுதான். ஷீ திங்ஸ் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் எக்ஸாம் இன் ஹர் லைஃப் தட் ஷி ஹேஸ் டு பாஸ். தட் இஸ் த சினாரியோ டுடே.
நான் சொல்லுவேன், என்ன வேலை விட்டுட்டு என்ன பண்ண போற, கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இதே யோசிச்சுட்டு இருக்க போறியா, தேவையே இல்லை. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப். ஸ்டில் யூ ஹாவ் லாட் மோர் டு அச்சீவ். டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் அபவுட் திஸ். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ உன்னோட கரியரும் பார்க்கலாம், இதையும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ரீஅஷூரன்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸில் சஃபர் ஆகிற விமனை கன்சிடர் பண்ணி தான் இந்த கான்செப்ட், an exclusive clinic, recurrent pregnancy loss clinic to help these women out. For the launch of this clinic, I have to thank Madam who kindly agreed immediately despite her busy schedule to attend this function. So first when we were thinking about the launch, the only name that hit us was Saranya Ponnunan Madam. There are many reasons for that. முக்கியமான ரீசன் என்னென்னா, வண்ணத்திரையில் வண்ணம் பதிக்கும் சரண்யா பொன்னன் மேடம் தான் வண்ணம் கிளினிக்கை திறக்கிறதுக்கு சரியான தேர்வு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் மேடம். செகண்ட் திங், மேடம் இஸ் அ கிரேட் மதர் போத் இன் ரியாலிட்டி அண்ட் ஆல்சோ இன் ஆன் ஸ்க்ரீன். ஸோ நோபடி கேன் ஃபர்கெட் அ சப்போர்ட்டிவ் மதர் ரோல் in all her films. Third thing, she is a strong woman, very independent, and her powerful messages in the social media, it infuses a great strength and inspiration to the younger generation women. So we all welcome you, madam. Now coming to this clinic, தாய்மை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கும் ஒரு வரம், அது வந்து ஒரு கனவு. ஸோ ஒரு ப்ரெக்னன்சி லாஸ் ஆனால் கூட இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அதே ரிப்பீட்டடாக ப்ரெக்னன்சி லாஸ் ஆகும்போது இட் இஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் and the couple lose their entire hope. So is the launch of a dedicated recurrent pregnancy clinic. ஸோ இந்த நேம் பற்றி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எதனால இந்த வண்ணம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோன்னு. ரெயின்போ அப்படின்னாலே நமக்கு தெரியும், வானவில் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். வானவில் அட்ராக்ஷனே அதோட கலர்ஸ் தான். அதே மாதிரி ஒரு வீடோ ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை லைஃபோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தால் தி எக்ஸ்ப்ரெஷன் வி யூஸ் இஸ் கலர்ஃபுல். ஸோ ஒரு மதருக்கும் who have had previous bad experiences in their pregnancy, this clinic enables them to achieve their colorful dream of motherhood, and that is why this clinic is made for. And today's launch is mainly to introduce the awareness among the public and educate them and encourage them to come and access the medical care so that they can get the solutions. ரெண்டாவது விஷயம், இப்போ நிறைய நம்ம மேரேஜஸ் ஆர் டன் பிட்வீன் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த மாதிரி ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி லாஸஸ் பார்க்குறோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். இப்போ வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஜெனட்டிக் டெக்னாலஜி we have wide range of genetic tests available, and also it has become more cost effective now, and those things should be utilized to give a better outcome for this couple. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பேஷண்ட் கிட்ட பேசும்போது இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் ஆஃபர் பண்ணும்போது they all are in denial. They don't want to accept the genetic problem and they don't want to go ahead with the test. So only an awareness will be able to change this attitude. I just want to take you through a few patients who we manage successfully in our hospital so that you can get a better understanding about this. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.